ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சீசர் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சலார். இந்த படத்தோட டேரக்டர் பிரசாந்த் நீல். இதுக்கு முன்னாடி KGF 1 KGF 2 அப்படின்னு மிக பிரம்மாண்டமான படத்தை இயக்கியிருக்கிறார். அதோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிற வகையில் இந்த படம் இருந்துச்சா அப்படின்றத இந்த ரிவ்யூவில் நம்ம பார்ப்போம். படத்தோட ஹீரோ பிரபாஸ், பிருத்திவிராஜ், அப்புறமே ஹீரோயின் ஸ்ருதிஹாசன். அந்த ஸ்ருதிஹாசன் ஏன் இந்த படத்தில் வச்சாங்கன்னு தெரியல. வர வர நம்ம இந்தியன் சினிமாவில் வந்து ஹீரோயின் எதுக்கு இருக்காங்க அப்படின்ற விஷயமே யாருக்கும் தெரிய மாட்டேன்னுது. அந்த மாதிரி இந்த படத்துலையும் வைக்கணுமே அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. படம் ஆரம்பித்த 5வது நிமிஷமோ 10வது நிமிஷமோ இல்லை, ஃபஸ்ட்டு நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு தோணும் KGF பார்க்குற எஃபெக்ட் இந்த படத்தில் இருக்கும். சரி, ஓப்பனிங்கில் பார்த்தா அதேமாதிரி பில்டப் பண்ணி கொண்டு போகிறாங்க. சரி, படம் எங்கேயோ போக போகுதுறான்னு பார்த்தா 5 நிமிஷத்தில் அந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுறாங்க. ஏன்னா இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. பிஜிஎம் நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு மனசில் நிற்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அதேமாதிரி பாட்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாத இடத்துல வச்சுருக்கிறாங்க. லிரிக்ஸ்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது, ஒரு பவர்ஃபுல்லானது, இந்த கூஸ்பம் போகிற மாதிரி அந்த படத்தில் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பிரபாஸே இந்த படத்தில் ரொம்ப ஒரு ஏஜான கேரக்டர் மாதிரி அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதாவது இங்கே வந்து ஜெய்ஜெண்டிக்காக இருக்கணும், ஒரு மான்ஸ்டர் மாதிரி நல்ல பல்கான ஒரு ஆளாக காமிக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு அல்கான் டிஷர்ட்டு போட்டு அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதனால் பிரபாஸோட லுக்கும் இந்த படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பிருத்திவிராஜோட லுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து அந்த பவரான கேரக்டர் மாதிரி எதுவுமே கொடுக்கல. அந்த படத்தில் அவரோட கேரக்டர் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான். ஆனால் அவர் வந்து ஒரு டம்மியான ஒரு பவர், சண்டை தெரியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு அளவு படம் ஃபுல்லாக காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஒன்லைனர் என்ன சொல்கிறது, கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா படம் முடிகிற வரையிலுமே ஒரு குழப்பமே கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அது என்னன்றதே மக்களுக்கு புரியாத அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. கதையோட ஸ்டோரி வந்து ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. KGFல அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, இங்கேயும் அம்மா சென்டிமெண்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு வயசானவனுக்காக கோவப்படுவான், இங்கே வந்து ஒரு குழந்தைக்காக கோவப்படுவான். இந்த மாதிரி அந்த படத்தையும் இந்த படத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்தா ரெண்டுக்கும் ஒரே டைலர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு படமும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் KGF 2 1 அந்த கொடுத்த எஃபெக்ட் இந்த படம் தந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக தரல. ரொம்பவுமே சாதாரணமாக தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே போர் அடிக்கும். ஏன்னா படம் வந்து 2 மணி நேரம் 55 நிமிஷம் இருக்குது. சரி, ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் போய் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போன ஒருத்தர் நம்மளே கலாச்சிட்டு தான் இருப்போம் மொழியை, படத்தை பார்க்க மாட்டோம். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஓவராக பில்டப் பண்ணி இதுக்கெல்லாம் இவ்வளோ பில்டப்பு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு கத்தி இருக்கிற சீன் வரும் பாருங்க. அந்த சீனை பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் இதை நினச்சி பார்ப்பீங்க, சரிடா முடிஞ்சிரா படம் இதோட முடிஞ்சிரா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அங்கே அவ்வளோ பில்டப் பண்ணுவாங்க. தேட்டர் ஃபுல்லாகவே குபீர் சிரிப்பு கண்டிப்பாக வந்துடும். சரி, இந்த படத்தை யார் தான் போய் பார்க்கலாம் அப்படின்னா, பஸ்ஸுக்கு லேட் ஆகுது, இப்போ எனக்கு 2 மணிக்கு தான் பஸ்ஸு, நைட் ஷோ போய் பார்க்கலாம் அப்படின்றீங்க, அப்படி போய் பார்க்கலாம். மற்றபடி ஒரு படத்தை நான் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு, போய் திருப்தியாக ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்றீங்க, இந்த படத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஏமாற்றம் தான் வரும். சீசர் என்டர்டைன்மெண்ட்டோட ரேட்டிங் வந்து 10க்கு 4 எதுக்குன்னே எனக்கு தெரியல. சரி, இதுக்கு பின்னாடி நிறைய பேர்த்தோட உழைப்பு இருக்குது, அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லை. அதனால் 4. இந்த படத்தை இன்னும் வலுவாக்கிறதுக்கு கதையை வந்து சாதாரணமான மக்கள் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எடுத்துருக்கலாம். ஏன்னா நிறையா கேரக்டர் வருது, நிறையா ஊர் வருது, நிறைய இடத்துக்கு போகிறாங்க வராங்க, அது எதுவுமே தெளிவாக இல்லை. படத்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பயங்கரமான ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. இதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு இதில் சைன் பார்ட் வேறு வருது, பார்க்கலாம். அதுலேயாச்சும் இது நான் சொன்ன அதுலேயாச்சும் ஒரு இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரிலாம் நெகட்டிவ்லாம் நிறைய வந்திருக்கு, இதில் சரி பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த படம் கலெக்ஷனோட கண்டிப்பாக அந்த படம் கலெக்ஷன் ரொம்பவும் டல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இந்த இது போன்ற வீடியோ உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க சீசர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய். நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சலார். ஏன்டா இந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது.